கார்த்தி தீபா சீரியல் ஏப்ரல் 27 இன்னைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் மோட்டிவேஷனாகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, மீனாட்சியோட அப்பா அம்மா கேட்குறாங்க, இங்கே பாரு மீனாட்சி, நாங்கள் கேள்விப்பட்டது உண்மைதான் போல, நீ என்ன வீட்டில் இல்லாமல் எங்கேருந்தோ வர அப்படின்னு. அதுக்கு மீனாட்சி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கம்மா, நான் சும்மா மைதிலியோட அப்பா அம்மா கிட்ட பேசுறதுக்காக போயிருந்தேன். நீங்கள் அதை போய் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு. அப்போ மீனாட்சியோட அம்மாங்க, இங்கே பாருமா, ஏதோ ஒரு பொண்ணு எங்களுக்கு கால் பண்ணி என்ன சொன்னுச்சுன்னா, நீ வீட்டை விட்டு போயிட்ட, தாலியை கைட்டு வீசிட்டு ஆனந்த் 2வது கல்யாணம் பண்ணிட்டாரு அப்படின்னு எங்களுக்கு ஃபோன் வந்துச்சு. அந்த அதிர்ச்சியில் தான் நாங்கள் நேராக வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, அம்மா, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, நான் இங்கே சந்தோஷமாக தான் இருக்கேன். அப்படி ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அத்தை சும்மா விடுவாங்களா? அத்தையும் மாமாவும் எனக்கு பக்கபலமாக இருப்பாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க. இத்தனை வருஷத்தில் ஏதாவது ஒரு நாள் வீட்டில் பிரச்சனைன்னு வீட்டுக்கு வந்திருக்கேனா? இங்கே தானம்மா இருக்கேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு மீனாட்சியோட அம்மா சொல்கிறாங்க, சரி, இருந்தாலும் எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு. இன்னொரு பக்கம் தீபா மைதிலியை, அண்ணி ஒரு நிமிஷம் வாங்க அப்படின்னு சொல்ல, மைதிலியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு தீபா பின்னாடியே போகிறாங்க. அங்கே போயிட்டு ஐஸ்வர்யாவுக்கு பின்னாடி நிற்கிற ரியாவை கையை வச்சு வாயை பொத்தி ரூமுக்கு தூக்கிட்டு போயிடுறாங்க. தூக்கிட்டு போயிட்டு சேரில் உட்கார வச்சு ரியாவோட வாயில் துணியை வச்சு கட்டி கையையும் கட்டிடுறாங்க. அப்போ நம்ம தீபா சொல்கிறாங்க, மீனாட்சி அக்காவோட அம்மா அப்பா இந்த வீட்டை விட்டு போகிற வரைக்கும் இவள் வெளியில் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. மைதிலியும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் மீனாட்சியோட அப்பா அம்மா சொல்கிறாங்க, இங்கே பாருமா, எங்களுக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது, நீ ஒன்றும் எங்ககிட்ட போய் சொல்லலையே அப்படின்னு. அதுக்கு மீனாட்சி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், வேணும்னா அவருக்கே கால் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி கால் பண்ணுறாங்க. அப்போ ஆனந்த் ஃபோன் எடுக்கலை. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, ஒரு வேளை அவர் பிஸியாக இருப்பார் போல், மறுபடியும் அடிக்கிறேன் அப்படின்ட்டு மறுபடியும் அடிக்கிறாங்க. அப்போ ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க ஆனந்த். அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் ஆனந்த், யாரோ ஒருத்தவங்க நீங்கள் 2வது கல்யாணம் பண்ணிட்டீங்க, நான் தாலியை கேட்டு தூக்கி வீசிட்டு வீட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி யாரோ ஒருத்தவங்க அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதை நம்பி அவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்கக்கிட்ட உண்மையை சொல்லுங்கள், நம்ம 2 பேரும் சந்தோஷமாக தான் இருக்கோம், நம்மளுக்கு இடையில எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லுங்கள் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஆனந்தும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட ஃபோனை கொடுக்க சொல்கிறாங்க. மீனாட்சியும் கொடுக்குறாங்க. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, யாரோ ஒருத்தவங்க உங்ககிட்ட தப்பாக சொல்லியிருக்காங்க, நானும் மீனாட்சியும் சந்தோஷமாக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு அவங்க சொல்கிறாங்க, சரி மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அப்போ மீனாட்சியோட அம்மா மீனாட்சி கழுத்தில் தாலி இல்லாத பார்த்துட்டு, ஏய் என்ன தாலியை காணோம் அப்படின்னு கேட்க, அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, அதில் கொஞ்சம் ஹூக்கு கெட்டு போயிருந்துச்சு, அதை சீர் பண்ணுறதுக்காக கடையில் கொடுத்துருக்கேன், அவங்களுக்கும் வேணும்னா கால் பண்ணி கொடுக்கவா அப்படின்னு. அப்போ மீனாட்சியோட அம்மா சொல்கிறாங்க, சரி சரி வேணாம் அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, ரியா நீ போய் சொல்லு, நீ தான் மீனாட்சி தாலியை கைட்டு வீசினதுக்கு காரணம்னு போய் சொல்லு, ஆனந்த் உன்னையை தான் 2வது கல்யாணம் பண்ணியிருக்கான்னு சொல்லு அப்படின்னு. அப்போ திரும்பி பார்த்தா ரியாவை காணோம். ரியாவை தான் ஆல்ரெடி தீபாவும் மைதிலியும் தூக்கிட்டு போய் ரூமில் கட்டி வச்சுருக்காங்களே. இன்னொரு பக்கம் நம்ம ஐஸ்வர்யா யோசிக்கிறாங்க, இந்த நேரத்தில் இவ எங்கே போனா அப்படின்னு. இன்னொரு பக்கம் அப்போ மைதிலி சொல்கிறாங்க, இப்போ இவளை விடக்கூடாது அப்படின்னு. அதுக்கு நம்ம தீபா சொல்கிறாங்க, ஆமாம் அண்ணி, இப்போ இவளை விடவே கூடாது அப்படின்னு. மீனாட்சியோட அப்பா அம்மா சொல்கிறாங்க, சரி மீனாட்சி, நாங்கள் வீட்டுக்கு கிளம்பவா அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, சாப்பிட்டுட்டு போங்களேன் அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, அத்தை அதெல்லாம் வேணாம், இவங்க வீட்டுக்கு கிளம்பட்டும் அப்படின்னு வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அபிராமி நேராக மீனாட்சியை பார்த்து மீனாட்சியோட கையை பிடிச்சி, நீதாம்மா இந்த வீட்டோட மருமக, இது தெரியாமல் அந்த ஆனந்த் இப்படி பண்ணுறானே அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, அத்தை ஆனந்த் என் புருஷன் அப்படிங்கிறத விட நீங்கள் என்னுடைய அத்தை, உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தீபா சொல்கிறாங்க, ரூம்லேருந்து மைதிலி கிட்ட அந்த மீனாட்சியோட அப்பா அம்மா போயிட்டாங்களான்னு பாருங்களேன் அப்படின்னு. அப்போ மைதிலி வெளியில் பார்க்குறாங்க. பார்த்துட்டு எல்லாருமே போயிட்டாங்க அப்படின்னு தீபா கிட்ட போய் சொல்கிறாங்க. அப்போ நம்ம தீபா ரியாவை விடுறாங்க. அப்போ ரியா கேட்குறாங்க, எதுக்கடி என்னை கட்டி போட்டீங்க அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, நீ தான் மீனாட்சியோட அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணி சொன்னேன்னு தெரியும், அதான் உன்னை அங்கே விட்டால் கண்டிப்பாக நீ உண்மையை சொல்லுவ அப்படின்னு தான் உன்னை கட்டி போட்டோம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரியா டென்ஷன் ஆகி வெளியில் வராங்க. அப்போ ஐஸ்வர்யா கேட்குறாங்க ரியா கிட்ட, நீ எங்கே போன அப்படின்னு. அதுக்கு
அதுக்கு ரியா சொல்கிறாங்க, நம்ம போட்ட திட்டம் அந்த தீபாவுக்கு தெரிஞ்சு போச்சு, அதனால தான் என்னை ரூமில் கொண்டு போய் கட்டி போட்டுட்டா அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா ஷாக் ஆகுறாங்க. அப்போ ரியா சொல்கிறாங்க, வாங்க நம்ம போய் மறுபடியும் சொல்லுவோம் அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, கண்டிப்பாக சொன்னால் அவங்க நம்ப மாட்டாங்க, நம்ம வேறு ஏதாவது ஒரு திட்டத்தை தான் ரெடி பண்ணணும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரியாவும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சீனை சிப் பண்ணி நம்ம மீனாட்சியை காமிக்கிறாங்க. மீனாட்சியும் மைதிலியும் வாசலில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஆனந்த் வராரு. ஆனந்த் பார்த்ததோட நம்ம மீனாட்சி சொல்கிறாங்க, இன்னைக்கு கிரிக்கெட் மேட்ச் பார்த்தியா, அந்த மேட்ச்சில் இன்னைக்கு செமையாக பவுலர் நோஸ் கட் ஆனார் அப்படின்னு. அப்போ ஆனந்த் டென்ஷன் ஆகி நேராக மீனாட்சிக்கிட்ட வந்துட்டு, என்ன உனக்கு தான் நான் வேணான்னு சொல்லிட்டு போயிட்டே இல்லை, தாலியை கைட்டி தூக்கி வீசிட்டேன், அப்புறம் என்ன, உன் வீட்டுக்கு போக வேண்டியது தானே, அதை விட்டுட்டு இந்த கெஸ்ட் ஹவுஸில் இருந்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே மறுபடியும் வரலாம்னு பார்க்குறியா அப்படின்னு மீனாட்சிக்கிட்ட கேட்குறாரு ஆனந்த். அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, கொஞ்சமாவது உங்களுக்கு வெக்கமே இல்லையா, நான் உங்களை நினச்சி இங்கே வந்திருக்கேனா, இங்கே பாருங்கள், என் அத்தைக்காக மட்டும்தான் நான் இங்கே இருக்கேன், இவ்வளோ பேசுகிறீங்களே, அத்தையை பிடிச்சி அந்த ரியா தள்ளி விட்டாலே அதை என்னென்னு நீங்கள் கேட்டிங்களா அப்படின்னு. இது கேட்டதோட ஆனந்த் டென்ஷன் ஆகுறாரு. கோவமாக அங்கேருந்து ரியா கிட்ட போகிறாரு. அப்போ ரியா கேட்குறாங்க, என்னாச்சு ஆனந்த் அப்படின்னு. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, அம்மாவை பிடிச்சி கீழே தள்ளி விட்டியா அப்படின்னு. அப்போ ரியா அப்படியே பயந்துக்கிட்டே, யாருங்க சொன்னது அப்படின்னு கேட்க ஆனந்த் கேட்குறாரு, உண்மையை சொல்லு அப்படின்னு. அப்போ ரியா அழுதுகிட்டே சொல்கிறாங்க, என்னங்க நான் ஒன்றும் தள்ளி விடலை, சாமி ரூமுக்குள்ள அத்தை வந்து கீழே விழுந்துட பார்த்தாங்க, அப்ப அத்தையை தாங்கி பிடிச்சா, அதை பார்த்துட்டு அந்த தீபா வந்து என்னை அடிச்சுட்டா தெரியுமா அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஆனந்த் சொல்றாரு, இப்பவே நான் போய் கேட்கறேன் அப்படின்னு. அப்ப ரியா சொல்றாங்க, இங்க பாருங்க, யாருமே என்னை நம்ப மாட்டாங்க, நீங்க போய் கேட்டும் வேஸ்ட் தான், கார்த்தி கண்டிப்பா ஏமேல தான் பழி சொல்லுவாரு, அந்த தீபா ஏதாவது சொல்லி ஏமாத்திடுவா அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஆனந்தும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரியா சொல்றாங்க, நீங்க ஃபர்ஸ்ட் அந்த சவால்ல ஜெயிக்க பாருங்க அப்படின்னு. ஆனந்தும் சரி அப்படிங்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம தீபாவை காமிக்கிறாங்க. கார்த்தி வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. அப்ப நம்ம தீபா நேரா கார்த்தி கிட்ட போயிட்டு, எனக்கு இன்னைக்கு கம்பெனில என்னாச்சு அப்படின்னு கேட்க, அப்ப கார்த்தி நடந்தது எல்லாம் சொல்றாரு. இதை கேட்டுட்டு நம்ம தீபா சொல்றாங்க, ஆனந்த் ஏன் இப்படி குறுக்கு வழியில ஜெயிக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு கேட்க, அப்ப கார்த்தி சொல்றாரு, அதான் எனக்கு எதுவும் புரியல அப்படின்னு. அப்ப தீபா சொல்றாங்க, சரி சார், எங்க காலை கொடுங்க, காலை அமுக்கி விடுறேன் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, காலை அமுக்கி விடுறதெல்லாம் வேணா, எனக்கு அதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு. அப்ப தீபா கேக்குறாங்க, என்ன சார் இப்படி சொல்றீங்க, காலை அமுக்கி விடுறேனே, நீங்க நைட்டு ஃபுல்லா புலம்புறது கஷ்டமா இருக்கு அப்படின்னு. அப்ப கார்த்தி டக்குன்னு தீபாவை அதட்டுறாரு, காலை அமுக்கி விட வேணும்னு சொன்னா என்ன கேட்கற அப்படின்னு. அப்ப நம்ம தீபா சோகமா உட்காடுறாங்க. சரி சார், நான் போய் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப டக்குன்னு கார்த்தி தீபாவோட கை பிடிக்கிறாரு. அப்ப தீபா வெக்கப்பட்டு நிக்கிறாங்க. அப்ப கார்த்தி தீபாவை கூப்பிடுறாரு. அப்ப நம்ம தீபா போய் கார்த்தியை ஹக் பண்றாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா எபிசோட கொண்டு போறாங்க. நம்ம தீபா சொல்றாங்க, சரி சார், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இன்னைக்கான எபிசோட ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த எபிசோட் எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.